பரகுவே செனட்டருக்கும் கிலியன் எம்பாப்பேக்கும் நடுவுல தொடங்குனது இப்ப வேற லெவல்ல போகுன்றது. உங்களுக்கு இப்ப இதுவரையும் தெரியாதுன்னா சொல்லுதேன். பரகுவேக்கும், பிரான்ஸுக்கும் மேட்ச் நடந்தது இல்லையா? அதுல எவ்ளோ ஃபவுலு. அத நீங்களே பார்த்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். நெறைய ஃபவுல் நடந்து அவ்ளோ பிரச்சனை நடந்தது. ஆனா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பரகுவேயின் கீப்பரு எம்பாப்பேக்கு கை குடுத்தப்ப, எம்பாப்பே கைய அந்த ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்குல்ல. ஷேக் ஹேண்ட் பண்ணாத போன. அப்படி போற நேரம் அந்த பரகுவேயின் கீப்பர் அந்த பால எடுத்து எம்பாப்பே முதுகுல இப்படி பவுன்ஸ் ஆகுனதும் பவுன்ஸ் ஆகுனதும் உண்ம. அது அப்படி அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் ஆட்டு கைய குடுக்காத போனத, இந்த பரகுவேயின் செனட்டரு இப்போ அவங்க வந்து ட்விட்டர்லயும், சோசியல் மீடியாலயும் இப்படி போஸ்ட் பண்ணியிருக்கு. என்னத்த காலனைஸ்டு கேமரூனியன் பிரான்ஸ்ல வந்து இருந்துட்டு பிரான்ஸ்ல ஒரு பிரான்ஸ்ல உள்ள நேஷனல் சிட்டிசனை போல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னத்த சின்ன வயசுல அம்மாக்கு பால் குடிச்ச சமயத்துல கோகனட் மில்கே அவன் குடிச்சுட்டு இருந்தேன். அப்படி நல்ல ரேசிஸ்ட் ஆட்டு இது கிட்ட கூட வராது. அவ்வளோ ரேசிஸ்ட் ஆட்டு நிறைய கூடுதலாட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருது. அது எல்லாத்தையும் பண்ணிருது. அதுல நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆன மக்கள் நிறைய பேர் பார்த்தும் இருக்குது. அதுக்கு எம்பாப்பே யாரும் எதிர்பார்த்திருக்காண்டாரு. எம்பாப்பே அதுக்கு ரிப்ளை பண்ணிருது. ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி ரேசிசம் பிடிச்ச பொண்ணுக்கெல்லாம் அந்த சான்ஸ் குடுத்துருக்கவே கூடாது. ஒரு கண்ட்ரிக்கு செனட்டர் அந்த பொசிஷனே அ அவங்க அவங்கள்ட்ட குடுத்து வேஸ்ட் ஆயிருது. அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்குலாம் இல்ல. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது மாதிரி டிஸ்கஸ்டிங் ரேசிசம் பிடிச்சவங்களெல்லாம் நான் இப்படி பொறுத்துட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்பாப்பே திருப்பி ஒரு ரிப்ளை பண்ணிருது. யாரும் எதிர்பார்க்காத போல அப்படி ஒரு ரிப்ளை. அந்த ரிப்ளைக்கு அந்த பரகுவேன் செனட்டர் திருப்பி என்னத்த பண்ணிருதுன்னா, நான் பொண்ணாடுறதுனால நீ எப்படி என்னைய பார்த்து இப்படி சொல்லுத? இப்படி நான் பொண்ணாடுறதுனால நீ என்ன இப்படி சொல்லுத? நான் கண்டிப்பா இப்ப நீ நான் பேசுனதுக்கு எல்லாம் ஸ்டோரின்னு சொல்லி சோசியல் மீடியாட்ட எல்லார்ட்டயும் போஸ்ட் பண்ணாட்டா, நான் லீகல் ஆட்டு ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்ன்னு சொல்லி உனக்கு மேல கம்ப்ளைண்ட் குடுக்குவேன். கம்ப்ளைண்ட் குடுத்து கேஸ் குடுத்து பர்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எம்பாப்பே மிரட்டியிருக்கு. அப்படி இப்ப இந்த கேஸ் போன்றது. கேஸ் இல்ல. அ இந்த பிரச்சனை இப்படி போன்றது. சும்மா தேவையில்லாத எம்பாப்பே இப்படி பறஞ்சு தீர்த்து இப்படி நடந்துட்டு இருக்குது கடைசியில. பேலண்ட் ரேசிசம். கிளியராட்ட அதிலேயே நாங்க இந்த இதுல விஷயத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். மொத்தத்திலேயே ரேசிசம் தான் அந்த பரகுவேன் செனட்டர்.